அடுத்து வந்து இப்போ ஒரு சின்ன ஹைவே எடுக்க போகிறோம். வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணிடுவோம். கியர் கட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வைப்ரேஷன் நான் கம்ப்ளீட் ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணது வந்து உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்து இல்லை. ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 தான். இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏன் மறுபடியும் நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா, இது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ரிவ்யூ நான் போடல. இந்த ரைட் ரிவ்யூவில் இதில் பண்ணியிருக்க சேஞ்சஸ் எப்படி இருக்குது, இந்த மெயின் பார்த்தீங்கன்னா குஷன் நல்லாருன்னு சொல்லியிருக்காங்க, சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல் ரைட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை எடுக்க ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி மாடல்ஸ் ராயல் என்ஃபீல்டு தான். இந்த வண்டி இல்லாமல் நம்ம இந்த மாடலில் இந்த ராயல் என்ஃபீல்டு நம்ம எந்த வண்டியை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டெஸ்ட் ரைடும் இங்கே எப்பயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் ரைட் பார்த்து கூட இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இந்த வண்டி இல்லாமல் எந்த வண்டி இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு டெஸ்ட் ரைட் அவைலபிளாக இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா அதுவும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க. இல்லைனா நியர்பையில் ஏதாவது இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி கூட நீங்கள் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த 2020 மாடலில். அதெல்லாம் எப்படி இருக்குது இந்த டெஸ்ட் ரைடில் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹண்டர் 350யோட ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தந்திருக்காங்க. நம்மளுக்கு எங்கே லாங் போகிறோம்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸு வந்து பழசு இப்போ ஓல்டு மாடலில் ஹாலோஜன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் நம்மளுக்கு எல்இடியாக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷன் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூ மாடலில் இந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் புஷ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தர் ரைட்டாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியூ மாடலில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்கை நம்மளுக்கு இப்போ போகும்போது நம்ம எங்கேயாவது ரைடு போகிறோன்னா நம்மளுக்கு லேட் சார்ஜிங் இல்லாமல் இந்த வாட்டி இந்த புது மாடலில் ஹண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி நமக்கு தந்திருக்காங்க. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி நமக்கு தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் நல்லா ஒரு சாஃப்ட்வேராக தந்திருக்காங்க. ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சீட்டும் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ இந்த புது மாடலில் மொத்தமாக சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஸ்மூத் ரைடு நம்மளுக்கு போயிட்டு வர மாதிரி நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. ஹண்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்டட் மாடல் எப்படி இருக்குது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இன்ஜின் வைஸ் வந்து சேஞ்சஸ் இல்லை, ஸ்லிப்பர் கிளச் மட்டும் தான். ஸ்டில் சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முழுசாக பார்த்துருவோம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து ஆஃபர் பண்ணுது. அதாவது யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்கும். சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான் எடுக்க போகிறோம். ஸ்டில் என்னால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். கிளச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கியர் டவுன் பண்ணியுமே வந்து காட்ட போகிறேன். ஸோ கியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக தான் விழுது, பெருசாக எந்த இதுவும் கிடையாது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதே இன்ஜின் தான் அப்படின்றதுனால நமக்கு அதில் பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ புல்லிங் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லீனியர் தான். ஸோ அக்ரெசிவ் புல்லிங் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸ்டில் வந்து அக்ரெசிவ் புல்லிங் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ரைட் ஃபீல் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுது. அடுத்து வந்து இப்போது ஒரு சின்ன ஹைவே எடுக்க போகிறோம். வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணிடுவோம். கியர் கட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வைப்ரேஷன் நான் கம்ப்ளீட் ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணது வந்து உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்து இல்லை, லைட்டாக வந்து ஹேண்டில் பாரில் இருக்குது. அதுவும் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு வைப்ரேஷனுமே வண்டியில் வந்து இல்லை. ஹேண்டில் பாரில் சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்வலாக இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருக்கிறது தான். ஸோ அதனால் இப்போ எந்த பெரிய இஷ்யூஸும் இருக்காது. சைட் மிரரோட ப்ராக்டிகலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ பழைய என்ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஓட்டும்போது மிரர் வரைக்குமே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. கிளச் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கியருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வெல் ரிஃபைண்டுங்க. ஸோ பழைய என்ஃபீல்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிங்கெல்லாம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 2025ல் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அப்டேட்ஸோடு சேர்த்து ஒரு ஒர்த்தான வண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் ரைட் ரிவ்யூ. ப்ளஸ் பிரேக்கிங் பற்றி நம்ம சொல்லலை, ப்ளஸ் சஸ்பென்ஷன் பற்றி வந்து சொல்லலை. எஸ், அதையும் நான் சொல்கிறேன். முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். சஸ்பென்ஷன் உண்மையாகவே நல்ல சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைடில் பெருசாக வந்து நான் ஹிலியனோட தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து நல்ல குஷனியாக இருக்குது, எந்த இஷ்யூ சொல்ல. பட் ரைடில் வந்து கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் இல்லை. ஸோ வெல் பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன் வந்து சொல்ல முடியும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு எல்லாம் கேட்க முடிஞ்சதுன்னா ஒரு சூப்பரான எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்ஸ் வந்து பார்ப்போம். பிரேக்ஸு ரியரை பொறுத்து எஸ் பைட்டிங் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. சில வண்டியில் வந்து நமக்கு ரியர் பிரேக் மேக்ஸிமம் வண்டியில் இங்கே நமக்கு ரியர் பிரேக் பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. பட் இந்த வண்டியில் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஃப்ரண்ட்டுமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. கான்ஃபிடென்ட்டான பிரேக்கிங் தான், அது வந்து எந்த இஷ்யூஸ் இல்லை. மேபி இனிஷியல் பைட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது, அங்கே கியர் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ கியர் கட் பண்ணும்போது ரியர் வீல் வந்து ஸ்லிப் ஆகுதா அப்படின்றது. ஓகே, நான் வந்து இப்போ செகண்ட் கியருக்கு போயிருக்கேன். இப்போ திடீர்னு வந்து பாருங்கள், ஃபஸ்ட் கியருக்கு வந்து கட் பண்ணேன். ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இப்போ எந்த ஜெர்க்கும் இல்லை. நான் வந்து ஒரு சேஃபான இதில் வந்து பண்ணுறேன். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு சர்வீஸ் ரோட், பின்னாடி வர யாருக்கும் நம்ம எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ ரியரில் வந்து கண்டிப்பாக யாரும் இல்லை. நான் அந்த சமயத்தில் தான் வந்து கியர் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் கியரில் இருக்கேன். ஃபஸ்ட் கியரில் போட்டு கியர் கட் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு பெரிய வந்து வீல் ஸ்லிப்புமே இல்லை. ஸோ எஸ், ஸ்லிப்பர் கிளச் இஸ் டூயிங் த ஜாப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்த யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபுல் டைம் ஜாபும் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து வீடியோஸும் பண்ணிவிட்டு சேனலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.